கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறந்தார். இந்த தாவீது ராஜாவின் தகப்பனார் பெயர்தான் ஈசாய். இந்த ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து, தாவீதின் வேர் என்றே சொல்லுவார்கள் இயேசுவை, ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அப்படியே இங்கே பார்க்கும் பொழுது இயேசு பிறந்த ஊராகிய பெத்லகேம் அது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. இந்த பெத்லகேம் என்ற இடம்தான் தாவீதின் நகரமாக இருந்தது. தாவீது தான் சத்துருக்களை எல்லாம் முறியடித்து தன் ராஜ்யம் அமைக்கப் போகும் பொழுது இந்த தாவீதின் நகரத்திலே தான் சீயோன் கோட்டை என்ற அந்த இடத்தை பிடித்து அதை தாவீதின் நகரமாக்கினார். இந்த தாவீதின் நகரத்திலே போவாஸ் என்ற ரூத்துடைய கணவருடைய ஊரும் இந்த பெத்லகேம் தான். இந்த தாவீதின் நகரம் என்ற பெத்லகேம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இங்கே தேவன் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியை கொண்டு தாவீது ராஜாவுக்கு சில காரியங்களை சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், ராஜாசனமும் உன் ராஜாசனமும் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். என்றென்றைக்கும் என்றால் அது ஒரு முடிவில்லாத ஒரு ராஜ்யம். அதிலே ஆகவே தான் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்து தாவீதின் வம்சத்திலே பிறப்பார் என்றும் அவருடைய ராஜாசனம் நித்தியமாக இருக்கும் என்பதையும் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது யூதாவையும் இஸ்ரவேலையும் கிறிஸ்துவுக்கு முன் கிமு 1010 970 வரை ஆண்டு கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்து இன்றைக்கு 2025 வருடங்கள் ஆகிவிட்டன. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கணக்கிடும் பொழுது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தீர்க்க தரிசனம் இவனால் தான் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டு இயேசு பிறந்ததிலிருந்து தாவீது அரசாண்ட வருடங்களை பார்க்கும் பொழுது சுமார் 830 வருடங்களுக்கு முன்பதாகவே, இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இயேசுவை தாவீதின் வம்சத்திலே கொண்டு வருவதற்கு அங்கே பட்டணம் ஆயத்தப்படுகிறது. தாவீதின் நகரம் என்ற பெத்லகேம் ஆயத்தப்படுகிறது. தாவீதின் வம்சம் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் செய்வது எல்லாம் திட்டமிட்டுதான் செய்வார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்திற்கு முன்னே இந்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்பாக மாசற்றவர்களாய் நிறுத்த வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு எத்தனையோ சுமார் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பூமியில் உள்ளவர்களையும் தாவீதின் குடும்பத்தையும் பட்டணங்களை தேவன் அங்கே ஆயத்தப்படுத்தினதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருக்க நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம் என்று சொல்லி அதை நிறைவேற்றினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இதை சொல்லுகிறது. அப்படியே நாமும்
தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். அவருடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தேவன் தந்தபடியால் நன்றி. உலக தோற்றத்திற்கு முன்னே எங்களை தெரிந்து கொண்டபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். காட் பிளஸ். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.